அபிராமி. அப்புறம்க்கா வராங்க. என்னக்கா வராங்கடா. அக்கா நீ சொல்றது ஒன்றும் புரியல. என்ன சொல்ற அக்கா? சொல்லுக்கா, புரியலக்கா. அக்கா ஒன்னுதான் கேட்குறேன், என்ன சொன்ன அக்கா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ? கோமா பேசிட்டு நான் என்ன பேசிட்டு இருக்குது? என் சொந்த கதை சோக கதைய சோலாவா பேசிட்டு இருந்தேன். இந்த ஐசியூ வார்டுல எல்லாம் ரொம்ப நேரம் நிக்க கூடாது. சீக்கிரமா க்ளீன் பண்ணிட்டு கிளம்புங்க. சரி சரி. என்ன இன்னுமா முடியல? முடிஞ்சிருச்சு. வரேங்கா. என்னப்பா வேலு, வண்டி எப்பவுமே கண்டிஷனா வச்சிருப்பா, ஒரே கண்டமா இருக்கு. ஐயா என்ன இப்படி கேட்டுக்கிட்டீங்க? அந்த வண்டிய கோயந்த மாதிரி தொடச்சி சூடம் காட்டின்னுக்குறான். அத்த போய் இப்படி கேட்டுக்கிறீங்களா? அம்மா சும்மா இருமா. இந்தாங்க சார், வண்டியோட ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது சார். ஆட்டோ விற்க போறியா இல்ல அடமானம் வைக்க போறியா? சார் என்ன சார் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்ட? எனக்கு புள்ள இல்லை சார். அந்த குறை இந்த ஆட்டோ தான் சார் தீர்த்து வைக்குது. எனக்கு புள்ள மாதிரி சார். எந்த கஷ்டம் வந்தாலும் அதை விற்க மாட்டேன் சார். அடமானம் தான் சார். சரி 15,000 ரூபாய் தரேன், பரவாயில்லையா? 5,000மா? சார் என்ன சார் இப்படி சொல்லிட்ட? அது பத்தா சார். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது சார். யோசிக்காதீங்க சார், நம்ம வண்டி கொடுக்கலாமே சார். என்ன வேலு காமெடி பண்றியா? உன் ஆட்டோவை வித்தாலே அவ்வளவுதான் கிடைக்கும். அடமானம் வைக்கிறதுக்கு அவ்வளவு பணம் கேட்குற? என்னால 15,000 ரூபாய் தான் கொடுக்க முடியும். விக்கிரியா சொல்லு, 50 தரேன். வார்த்தை எனக்கு புரியுது. இத பாரு, நமக்கு வேற வழி இல்லை. இத விட்டா பணத்துக்கு நம்ம எங்க போறதுன்னு தெரியல. அம்மா என்னால முடியலப்பா. சரி சார், கொடுத்துறேன் சார். ஆனா 50 ரூபான்றது ரொம்ப கம்மி சார். உனக்கே தெரியும் சார், உங்ககிட்ட தான் சார் ஃபைனான்ஸ் போட்டு இந்த ஆட்டோ எடுத்தேன். அட்லீஸ்ட் 1 லட்ச ரூபா கூட இல்லைன்னா என்ன சார் இருக்குது இதுல? சொல் சார், நீயே சொல் சார். வாஸ்தவ வேலு, ஆட்டோ கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப வருஷமா ஓட்டியிருக்க. அதை டிப்ரிசியேஷன் போட்டு பார்த்தோன்னா 50 ரூபாய் தான் வரும். உனக்காக வேணும்னா இன்னும் ஒரு 10 ரூபாய் போட்டு தரேன். அதான் சார், பிரச்சனை கொடுக்கும்போது இப்படிதான் சார் பேசுவாங்க எல்லாம். பரவாயில்ல சார், ஆனா பார்த்து சொல் சார். ஏதாவது நான் அவசரத்துக்கு விற்கிறேன்னு என் வயிற்றுல அடிச்சிடாத சார். சரிப்பா, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். ஃபைனலா 75க்கு முடிச்சுக்கா. என்ன சொல்ற? என்ன சார் மறுபடியும் காய்கறி வியாபாரம் பேசுற மாதிரி பேசுறே சார்? 50, 60, 70ன்னு பார்த்து பண்ணு சார். குழந்தை மாதிரி சார். அது 1 ரூபாய் முடிச்சு கொடு சார், ப்ளீஸ் சார். நான் சொல்றது தான் ஃபைனல் ரேட்டு. இஷ்டம் தான் விட்டு போ, இல்லைன்னா வேற இடத்த பார்த்துட்டு போ. சார் சார் நீ சொன்ன ரேட்டை கொடுத்துரு சார். கொடுத்துரு சார். இந்தப்பா. வரேன் சார். ஓகே, போயிட்டு வாப்பா. இத பாரு, உன்னோட கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா இதெல்லாம் நம்ம யாருக்காக செய்யறோம்?
நம்ம அபிராமிக்காகத்தானே. அத்தை நினைச்சுக்கின்னு உன் மனசை தேத்திக்க என்ன. அம்மா என் ஆட்டோ எனக்கு பிள்ளையாச்சம்மா. அதை வித்துட்டமே மனசு கஷ்டமா தான் இருக்குது. ஆனா அபிராமி அக்காவை காப்பாத்துறதுக்காக இதை வித்தோன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. இத பாரு, இந்த ஆட்டோ போச்சுன்னா இன்னொரு ஆட்டோ நம்ம வாங்கிக்கலாம். அத அபிராமி மாதிரி இன்னொரு பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு கிடைப்பால சொல்லு. கரெக்டா தான் சொன்ன நீ. என் மனசுல எந்த வருத்தமும் இல்லம்மா. வாமா, முதல்ல வக்கீல போய் பார்த்து இந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துடலாமா? வாமா. சார் எல்லா ஃபைலும் இதில் வச்சிருக்கேன் சார். ஏப்பா எல்லா கேஸும் எப்போ ஹியரிங் நோட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். எல்லா கேஸ் கட்டையும் தேதி வாரி அடுக்கி என் டேபிளில் வச்சுடு. வச்சிடறேன் சார். சார் நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுப்பா. எதுக்காக சார் கலெக்டர் கேஸை எடுத்துக்கிட்டீங்க? அபிராமி பக்கம் கேஸ் ரொம்ப வீக்காக இருக்கு. அவங்க தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த கேஸில் நாம ஜெயிக்கிறது கஷ்டம் சார். வெற்றிதலை பற்றி நம்ம என்னைக்குடா யோசிச்சிருக்கோம்? எந்த முடிவையும் எடுக்க முடியாம ஒரு கேஸை முடிஞ்ச வரைக்கும் இழுத்தடிக்கிறதாட நம்ம வேலையே. பொதுவா எல்லா கேஸ்லயும் இல்லாத ஒரு சிக்கலை உருவாக்குவோம். ஆனா இந்த கேஸ்ல இயல்பாகவே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. ஒவ்வொரு சிக்கலையும் கிளியர் பண்றதுக்கு இவ்வளவு அமௌண்ட்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஃபீஸை கறக்கிறதா நம்ம வேலையே. சார் யாருன்னு பார்த்து உள்ள அனுப்பு. ஓகே சார். சார் சார் வாங்க. வக்கீல் ஐயா இருக்கிறாங்களா சார்? உள்ளதான் இருக்கார் ஐயா. சரி போய் பாருங்க. சரி. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க. ஏன் வக்கீல் சார், அபிராமியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அவங்கள போய் நீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் சொல்றேம்மா. நான் கேட்ட அமௌண்ட்டை கொண்டாந்துருக்கீங்களா? அதை முதல்ல சொல்லுங்க. கொண்டாந்துக்கிறேன். வேலை அவர் கையில கூட. பாஸ்கர் சார் இங்க வா. இதுல 50,000 ரூபாய் இருக்கான்னு எண்ணிப்பாரு. சரிங்க சார். சரியா இருந்தா கொண்டு போய் பேங்க்ல போட்டு வந்துரு. ஓகே சார். வரேன் சார். இந்த பணமெல்லாம் கேஸு, கோர்ட்டு ஃபீஸு, ஸ்டாம்ப் செலவு இதுக்கே சரியா போயிருது. அப்புறம் கலெக்டர் சுடப்பட்ட கேஸில் எல்லா டீட்டெயில்ஸையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேம்மா. வழக்கமாக ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணா கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி போலீஸ் கஸ்டடி கொண்டு போவாங்க. ஆனால் ஒரு பெரிய அதிகாரி சம்பந்தப்பட்ட கேஸுங்கிறதுனால வழக்கமான ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணல. இதுக்கு பின்னால ஏதோ ஒரு கும்பலோட சதி இருக்கலாம்னு போலீஸ் சந்தேகப்படுது. அவங்களால அபிராமி உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் இல்லையா? சிஎம் கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி ரகசியமான இடத்துல வச்சு திவாகர் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அபிராமி காவல்துறை பாதுகாப்புல பத்திரமா இருக்காங்க. நீங்க தைரியமா இருங்க. என்ன சார் இது? அபிராமிக்கு ஆபத்துன்னு வேற சொல்லிக்கிறீங்க. எப்படி சார் தைரியமா இருக்க முடியும்? அந்த அம்பிகை பொண்ணு வேற அண்ணிய பார்க்கணும்னு அழுதுகினே இருக்குது. சோறு தண்ணி கூட அதுக்கு இறங்க மாட்டேங்குது. அந்த புள்ளிய எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே எங்களுக்கு தெரியல. அத்தை ஏந்தா இப்படி இந்த 2 பிள்ளைங்களையும் சோதிச்சுக்கிறாளோ தெரியல. ஆண்டவருடைய சோதனைக்கு ஆயுசு கம்மிம்மா. நீங்க தைரியமா இருங்க. இன்னும் 2 நாள்ல கோர்ட்ல அபிராமியை ப்ரொடியூஸ் பண்ணி செல்ல கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களை பார்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சார் அதுக்கப்புறம் அக்காவை வெளில கொண்டு வந்துட முடியுமா சார்? அதெல்லாம் இப்பவே கன்ஃபார்மா சொல்ல முடியாது வேலு. போலீஸ் விசாரணையில அபிராமி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சரியா தெரியலையே. நேரா அபிராமியை போய் பார்த்தா தான் இந்த கேஸ் பத்தின கிளியர் பிக்சர் கிடைக்கும். அபிராமியை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்கிட்ட சொல்லுங்க.
கலெக்டர் மாதிரியே இருக்க ஒருத்தர் தான் கலெக்டரை சுட்டாங்கன்னு வாட்ச்மேன் ஸ்டேட்மெண்ட்ல தெளிவா சொல்லியிருக்கான். கோகிலாங்கிறவங்க அபிராமி தான் ஒரு ஆளை கொன்னாங்கன்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. அபிராமிக்கு எதிரா இவங்க 2 பேரோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதை உடைக்கணும்னா நாம சில சாட்சிகளை ப்ரொடியூஸ் பண்ணணும். கலெக்டர் சுடப்பட்ட நேரத்திலையும் அந்த ஆள் கொலை செய்யப்பட்ட நேரத்திலையும் அபிராமி எங்கே இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சரியா தெரியல சார். ஆனா அக்கா அந்த ஸ்வீட்டு கடையில தான் சார் இருந்திருக்கணும். இருக்கலாம், போகலாம், வரலாம்னு எதையும் குத்துமதிப்பாக சொல்லாத. அபிராமி அங்க இருந்ததுக்கு வலுவான சாட்சி ஒண்ணு வேணும். சரி, இத பத்தி நான் அபிராமி கிட்டே பேசிக்கிறேன். அப்படியே யாரும் அவளை பார்க்கலனாலும் நானே சாட்சியை உருவாக்கிடுறேன். சார் நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க சார். ஆனா அக்கா வெளில கொண்டு வந்துருங்க, அது போதும் சார் எங்களுக்கு. நீ ஈஸியா சொல்லிட்ட. ஆனா அவளை வெளியே கொண்டு வர்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. சிஎம்ஏ இந்த கேஸ்ல ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாராம். இந்த கேஸோட டெவலப்மெண்ட் பத்தி அப்பப்ப விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாராம். அதனால சீக்கிரமே இந்த கேஸ் பத்தின விசாரணையை முடிச்சு அபிராமிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல போலீஸ் தீவிரமா இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி சாட்சிகளும் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த சாட்சிகளை சமாளிச்சு அபிராமி நிரபராதி நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு என் புத்தியை மட்டும் செலவு பண்ணா பத்தாது, பணத்தையும் செலவழிக்கணும். எதுக்கும் நீங்க இன்னும் ஒரு 50,000 ரெடி பண்ணி கொடுத்துருங்க. என்ன சார் இது? திடீர்னு இப்படி ஒரு வெடிகுண்டை தூக்கி போடுறீங்க. என் புள்ள வேலு அந்த ஆட்டோ மேல உசுரையே வச்சு நின்னா. அத்தை வித்துதான் இப்ப 50,000 ரெடி பண்ணி கொண்டு வந்துக்கிறோம். ஐயோ, திரும்பவும் அம்மா பெரிய தொகைக்கு நாங்க எங்க சார் போவோம்? அம்மா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லா சாட்சிகளையும் என் பாயிண்டால உடைக்க முடியாது. சில பேரை பணத்தால தான் உடைக்க முடியும். இப்ப நீங்க கொடுத்திருக்க 50,000 இந்த கேஸை எடுத்து நான் நடத்துறதுக்கு. இனிமே நீங்க கொடுக்க போற 50,000 சாட்சிகளை உடைக்கிறதுக்கு. நீங்க அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லாம் சரிதான் சார். ஆனா இருக்கப்பட்டவங்க வந்து அதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டோம் சார். நீங்க கேட்டவங்க டக்குன்னு எடுத்து கொடுத்துருப்போம் சார். ஆனா எங்க அண்ணன் இல்லைன்னு தான் சார் பிரச்சனை. எங்க சக்தியை மீறி நீங்க கேட்ட அமௌண்ட் எப்படி கொடுக்கறது தான் சார் யோசிச்சுக்கிறோம். இதுக்கு தான் உங்களை அன்னைக்கு பல தடவை கேட்டேன், உங்களால முடியுமான்னு. நீங்க முடியும்னு தலையாட்டினீங்க. இப்ப எப்படி கொடுக்கறதுன்னு யோசனை பண்றீங்க. உங்களை சொல்லியும் குத்தம் இல்ல. முடியாதப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம். பரவாயில்ல, இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. இந்த 50,000 கூட எனக்கு வேண்டாம், நீங்களே எடுத்துட்டு போயிருங்க. ஐயோ, உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் அபிராமி பேர்ல ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம் பண்ணி அபிராமி நல்லபடியா வெளியே வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கங்க. கருப்பு கோட்டு அவளை காப்பாத்தாட்டியும் கடவுள் அவளை காப்பாத்தட்டும். என்ன சார் இப்படி எல்லாம் பேசி நிக்கிறீங்க? வேற எப்படிமா பேசுறது? உயிரை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, கேள்வி கேட்காம எவ்வளவு பணம்னாலும் செலவு பண்றீங்க. அதே நிலைமை தாமா இதுலயும். உங்க பணத்தை வச்சு நான் ஒன்னும் பங்களா கட்டிக்க போறதில்ல. அபிராமியை காப்பாத்துறதுக்கு தான் நான் பயன்படுத்த போறேன். அது உங்களுக்கு புரியலன்னா நான் என்னமா செய்ய முடியும்? கோச்சுக்காதீங்க சார், கோச்சுக்காதீங்க. ஏதோ எங்க இல்லாத நிலைமை எங்க கஷ்டத்தை சொல்லி புலம்பிக்கணும். ஆனா நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லிக்கலையே. அந்த அபிராமி ஜெயில்ல படுற கஷ்டத்தை விட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல சார். ஐயா வக்கீல் சார், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. பணத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி உங்ககிட்ட கொடுத்துறோம். சொல்லிடா வேலை. சார் பணம் காசு கூட எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் சார். ஆனா அக்கா மாதிரி ஒரு நல்ல மனுஷன் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் சார். எங்க அம்மாவுக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு பணம் இல்லாம நான் அல்லாடி இருந்தப்போ அவங்களாண்ட இருந்த நகையை அடமானம் வச்சு பணம் கொடுத்த தெய்வம் சார் அவங்க. அவங்களுக்கு செலவு பண்ணதுக்கு யோசிச்சேன்னா எங்களை விட கேவலமான ஜென்மம் வேற யாரும் இருக்க முடியாது சார். சார் இந்த கேஸுக்காக நீங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுனே இருங்க சார். இந்த கேஸுக்காக நீங்க கேட்ட பணம் உங்களாண்ட வந்து சேரும் சார். அதுக்கு நான் கேரண்டி சார். அம்மா வாமா போலாம். வாமா பாத்துக்கலாமா, தைரியமா இருமா. வரோம் சார். வரேன் சார். போயிட்டு வாப்பா. வாமா. நல்லா மாட்டினாங்க.
முட்டா ஜனங்க என்ன சொன்னாலும் நம்புறாங்க. இந்த மாதிரி ஆளுங்க இருக்க வரைக்கும் நம்ம கலெக்ஷனுக்கு குறைச்சலே இல்லை. சொல்லுக்கா, உன் ஃபோனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய், ஏன்டா ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரம்? சாரிக்கா, கொஞ்சம் வேலையா இருந்தேன். சரி சரண்யா எப்படி இருக்கா? அது பேட்டரி போன பொம்மை மாதிரி அப்படியே சைலண்டா இருக்குக்கா, எந்த அசையும் இல்ல. டாக்டர் வராரா பார்க்கறதுக்கு? வராரு, அப்பப்போ வந்து செக் பண்ணிட்டு போறாருக்கா. அக்கா, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி படுத்துட்டு இருக்க போற? டேய், என்னடா என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இப்படி கேக்குற? அக்கா, இது நீயா இழுத்து வச்சுக்கிட்டு தண்டன் தானே? அது சரி, எவ்வளவு நாளைக்கு இந்த கோமா டிராமா? பேசாம எந்திரிச்சு உட்கார வேண்டியதானே? டேய், மூளை இல்லாம பேசாதடா. நான் சீக்கிரமா எந்திரிச்சு உட்கார்ந்தா அந்த அபிராமி மேல இருக்கிற கேஸ் வீக் ஆயிடாது. ஐயோ சாரிக்கா, இந்த விஷயத்தை நான் மறந்து போயிட்டேன். இருந்தாலும் நீங்க தான்க்கா. சரி, நீ நல்லா இருக்கல்ல? ஐ அம் ஃபைன் கா. ஓகே, நர்ஸ் வராங்க, நான் வச்சுறேன்.